ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்திருக்கோம். ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதை தவிர இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். நமது யூடியூப் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது விசுவாச வருஷம் ஐப்பசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசியான கர்க்கடகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அந்த இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்றிருந்து அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். இருந்தாலும் அவர் செயலற்ற தன்மையில் இருக்கிறார். ரிட்ராகேஷன் அப்படின்னா செயலற்ற தன்மையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி அப்படின்றது சிம்ம ராசி. அதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6வது ராசியான கன்னியா ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 7வது ராசியான துலாம் ராசியில் நீச்சமடைஞ்ச சூரியனும் செவ்வாயும் புதனும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியான கும்பத்தில் சனி பகவான் ரிட்ராகேஷனில், அதாவது ரிட்ராகேஷன்னாக்க செயலற்ற தன்மையில் இருக்கார். கூட ராகு பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கிரக நிலவரத்தில் இந்த ஐப்பசி மாதம் பிறக்குது. சரி, இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும்போது ஆத்மகாரகனான சூரியனே நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரே சாமி. அதே போல் கடந்த ஒரு 12 நாளைக்கு சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதை தவிர புத பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று அவரவர்கள் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்லிடுறோம் அப்படின்னாக்க, எந்தெந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் வருதுன்னு அவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வசதியாக இருக்கும். 20/10/2025 என்ன? தீப ஒளி திருநாள். தீப ஒளி திருநாள்னா என்ன? நரகனை வதம் பண்ணின நாள். அதுக்கு அடுத்த நாளே அமாவாசை வந்துடுது. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும், ஒரு சில காலகட்டங்கள் முன்னாடி வரும். 21/10/2025 அமாவாசை அன்னைக்கே லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. சூரனை வதம் பண்ணிய நாள். எம்பெருமான் முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணிய நாள் எப்போ அப்படின்னாக்க 27/10/2025. அதுதான் கந்த சஷ்டி. 28/10/2025. சாமி, நானும் கொடுத்த வாடகை வீட்டிலே இருக்கிறேன், நானும் ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் வாஸ்து நாள் வருது. என்னைக்கு வருது அப்படின்னாக்க 28/10/2025. அதுலேயும் பூஜை போடுறது உகந்த நேரம் அப்படின்றது கார்த்தால 6:55 8:25 பூஜை போட்டோம் அப்படின்னாக்க அந்த பில்டிங் எந்த விதமான தடங்கல்களும் அரசாங்கத்தினாலேயோ பேங்க் லோன்னாலேயோ இயற்கை சீற்றங்கள்னாலேயோ எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் வாஸ்து பகவானை நாம் குளிர வச்சுட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு அருள் புரியும் பொழுது எந்த விதமான தடங்களும் தாமதமும் இல்லாமல் வீடு எடுத்து கட்டி முடிக்கிறவர்களும் அந்த வாஸ்து பகவான் இருக்கார். அப்போ அந்த பரம பவித்திரமான நாள் 28/10/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5/11/2025 அன்னாபிஷேகம். அந்த பௌர்ணமி பேர் ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிறது துலாத்தில் இருப்பார், சந்திர பகவான் இருக்கிறது மேஷத்தில் இருப்பார். மேஷம் அப்படின்றது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது பௌர்ணமி. இந்த ஐப்பசி பௌர்ணமி அவ்வளோ ஒரு விசேஷமானது. இப்படி ஏற்பட்ட இவ்வளோ மிக சிறப்பான நாட்களோட இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரையிலும் 29 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார்ன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி அப்படின்னாலே புதன். அங்கே புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கார். இப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதுல கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு புதனை தவிர மற்ற கிரகங்கள் பெரிய அளவுக்கு செயல்பாடு இருக்காது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். பெரிய அளவுக்கு தான் செயல்பாடு உண்டு, பெரிய அளவுக்கு செயல்பாடு இருக்காது அப்படின்னு பேர். அப்படி ஏற்பட்ட கன்னியா ராசியில்
இந்த ஐப்பசி மாதத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை மூலியமாக 2 கிரகங்களும் அவரவங்களோட வீட்டில் ஆட்சி பெறுவதற்கு சமானம். அப்போ புதனை பொறுத்தளவுக்கு கன்னியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவதற்கு சமானம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் நீச்சமடைஞ்ச சூரிய பகவானும் அங்காரகனும் இருக்காங்க. நீண்ட நாட்களாக கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியா ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய காலகட்டம். என்ன சாமி 2 சூரியன் நீச்சமடைஞ்சிருக்காரு, ஆனால் நீச்சமடைஞ்ச சூரியன் கூட ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கார். இதில் சுக்கிரன் கலத்திர காரகன். அப்போ இங்கே பார்த்தோம்னாக்க குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அவர் பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன். அவரும் உங்கள் ராசிக்கு 11ல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்துல பார்க்குறாரு. அப்போ கலத்திரக்காரனோட தொடர்பும் வந்துடுது, கலத்திர ஸ்தானாதிபதியான குருவும் தொடர்பு வந்துடுது. எல்லாரும் என்ன கேட்பாங்க, சாமி என் பொண்ணுக்கு என் பையனுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஐப்பசி மாதம். புரட்டாசி புரட்டாசியில் பொறுத்தளவுக்கு ஜோதிஷம் பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்தாலும் அதை ஐப்பசியில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஏற்பட்ட ஐப்பசி வந்துருச்சு, வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? 100% உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே மருத்துவ தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் சனி பகவானும் மருத்துவ தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்கள் மருத்துவ படிப்புனா எம்பிபிஎஸ் எம்டி மட்டும் மருத்துவ படிப்பு கிடையாது. மருத்துவ படிப்பு ஓரியன்டாக 26 கோர்ஸுகளுக்கு இருக்குது. அந்த மருத்துவ படிப்புகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னியா ராசி என்பவர்களுக்கு சூரியன் செவ்வாய் சனி பகவான் 6ல் இருக்கார். 6ல் இருக்கிற வக்ரம் பெற்று இருக்கார். அப்போ முயற்சி பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் எம்டி மருத்துவம் தொடர்பு 26 தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னியா ராசி என்பவர்களுக்கு அங்கே பார்த்தோம்னாக்க புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களில் புத ஆதித்ய யோகமும் பெறுது. அப்போ மருத்துவம் தொடர்புடைய முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு மருத்துவ சேவை பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரியன், அங்காரகன், சுக்கிரன், புதன். இப்போ இந்த சுக்கிரனும் புத பகவானும் என்னென்ன நற்பலன்களை கொடுப்பாங்க, என்னென்ன தீய பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவே மிகப்பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல அதிசாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல பரிவர்த்தனையில், ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இவ்வளவு நாளாக உங்களுக்கு பணி சுணக்கம் இருக்கும். பணியில் சுணக்கம் இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு நினைக்கும் போது அதில் தடைகள், ஒரு விஷயங்களும் கைகூடாமல் போகிறது. அந்த விஷயத்தை எடுத்து பண்ணிகிட்டே வருவோம், அது கடைசியில் வரும்போது அது கைகூடாமல் போயிடும். இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் விரயங்கள் வந்து கொண்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்களேனால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் இடத்துல போய் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 12ஆம் அதிபதியும் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிநாதனும் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. அதாவது எண்ணெய் கொட்டிச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு டேங்க்லேருந்து எண்ணெய் கொட்டுச்சுன்னா நடுவில் ஒரு பிசுறு இல்லாமல் கொட்டும், தண்ணியாவது சைட்லலாம் அலபாயும்.
தண்ணி எண்ணெய் மட்டும் நேராக ஒரு டியூப் மாதிரி கொட்டும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி பண வரவு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாத அளவுக்கு பணம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு சொத்தினால் திடீர் லாபங்கள் அமையக்கூடும். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. இதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். தாயின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் உண்டு. ஐயா சொன்ன மாதிரி திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தை பிராப்தியும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே போய் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேனால் பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே ராசிநாதன். நீங்கள் நினச்சதை அடுத்தவங்க வாயின் மூலியமாக எப்படி அதை வரவழிக்கணும் அப்படின்றதுக்காகவே பேசி அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அடுத்தவர்கள் மூலியமாக ஈஸியாக பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். அதாவது முயற்சிகளில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3-8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் பார்த்தாலேனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சில நாட்கள் தள்ளி போடுவது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்கலாம். நல்ல அருமையான விளக்கம். இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தினம் அப்படின்றது தான் சந்திராஷ்டம தினம். அப்படி இன்னும் எனக்கு கொஞ்சம் எளிமையாக விளக்கம் சொன்னால் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராஷ்டம தினம். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்றது 4 நவம்பர் 2025 5 நவம்பர் 2025 6 நவம்பர் 2025 இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? புதிய முயற்சிகள் எடுக்கிறதுல, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுல முயற்சிகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க ஒளிக்காரகனான சந்திரன் மதிக்காரகனான சந்திரன் பலம் இழக்கிறார். அதனால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, நான் ஆனால் முன்னாடியே டிக்கெட் போட்டேனே சாமி, என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு போய் அந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு நாள் ஆகக்கூடிய காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, சாயங்கால டிஃபனுக்கு உண்டான கட்டணத்தை கட்டிட்டு அவங்களுக்கு உங்கள் கையால் பரிமாறுங்க. எப்போதுமே நல்லா புரிஞ்சுங்க, தானத்தில் சிறந்தது எல்லாரும் நிதானம்பாங்க. நிதானத்துடைய அன்னதானம் மிகச்சிறந்தது. அப்போ நீங்கள் போகக்கூடிய நாளுக்கு முதல் நாள் போயிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முதியோர் காப்பகத்தில் முதியோர்களுக்கு 3 வேளை சாப்பாடும் போட்டுட்டு அதை உங்கள் கையால் பரிமாறும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், தோல்வி முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாமல் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டக்கு நன்னிலத்துக்கு பக்கத்தில் கூத்தனூர் அப்படின்ற ஒரு இடத்துல சரஸ்வதியோடைய கோயில் இருக்குது. அந்த சரஸ்வதி கோயிலுக்கு ஒரு புதன்கிழமை போயிட்டு அந்த சரஸ்வதி தேவிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக ஜலத்தை வாங்கி குடிங்க. சாமி, அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் தாயாருக்கு பெருமாளுக்கும் ஒரு திருமஞ்சனம் பண்ணி அந்த அபிஷேக ஜலங்களை இந்த ஐப்பசி மாதமான 16/11/2025 சாரி 18/10/2025 16/11/2025 வரக்கூடிய ஏதாவது ஒரு புதன்கிழமையில் பண்ணுங்க. சரி, அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, புதனுடைய பாடல்கள் 1
இல்லை புதனுடைய காயத்ரி கேளுங்க. மாலை வேளைகளில் விஷ்ணுவுடைய சகசரநாமத்தை வீட்டில் கேளுங்க. வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும், வீட்டிலையும் நல்ல செல்வ செழிப்பும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த பரிகாரங்கள், எளிய பரிகாரங்களை செஞ்சாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எப்படி சூரியனை கண்ட பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த 18/10/2025 16/11/2025 வரலும் 29 நாளும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுதல் பலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். குருவே 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளோ நாளாக பணத்துக்கு தடங்கள் இருந்தாலும் இப்பொழுது பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கம் சற்று தடைபடும். ஏன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் ராசிநாதனுடன் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். நீச்ச பங்க ராஜயோகம் அடையிறது. அதாவது சூரியனை பொறுத்தவரையிலும் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் வந்துடுறாருங்க. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். இருப்பினும் சில தேவையற்ற செலவுகள் வந்து போகும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, செலவில் பார்த்து நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. உங்களுக்கு 95 விழுக்காடு இந்த மாதம் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.